வஞ்சர மீன் மசாலா ரெடி பண்ணி மீனை வந்து பொரித்து சாம்பார் வச்சு சாப்பிட போகிறோம். இன்றைக்கி பாசிப்பருப்பு சாம்பார், ரசம், வஞ்சர மீன் பொரிச்சிருக்கோங்க. பாசிப்பருப்பில் சாம்பார் எப்படி வைக்கிறதுன்றது நான் பிறகு சொல்கிறேன். ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா வஞ்சர மீனை நல்லா கழுவிக்கலாம். என்னடா இந்த வஞ்சர மீனில் தலையை காணாமே அப்படின்னு நான் ரொம்ப யோசிச்சுட்டு இருந்தேன். கடைசியாக பார்த்தா அதாவது பெரிய மீனை வந்து பங்கு வச்சு எடுத்துட்டாங்க. அதனால் வந்து தலை யாருக்கு போணுச்சுன்னு தெரியல. தலைமீன், அதாவது வஞ்சர தலைமீன் குழம்பு வைக்கலான்னு சொல்லி நான் புளிலாம் ஊற போட்டுட்டேன், எல்லாமே ரெடி பண்ணிட்டேன். ஆனால் தலையை காணோம். அப்புறம் என்ன பண்ணுறது, இருக்கவே இருக்குது சாம்பார், ரசம், பொரிச்ச மீனுக்கு சூப்பராக இருக்குன்னு சொல்லி நான் அதை ரெடி பண்ணிட்டேன். இப்போ இந்த வஞ்சர மீனை நல்லா கழுவி எடுத்துக்கலாம். பாருங்கள், ஏற்கனவே நல்லா க்ளீனாக தான் இருக்குது, வெட்டி வாங்கிட்டு வந்ததுனால. இப்போ நான் அதை வந்து தண்ணி ஊற்றி நல்லா கழுவி எடுத்துட்டேன். மசாலா பார்த்திங்களா, கொத்தமல்லி தழை, பூண்டு, இஞ்சி, சின்ன வெங்காயம் மிக்சியில் நல்லா பட்டு மாதிரி அரைச்சிக்கலாம். அது கூட இப்போ வந்து நான் என்னென்ன கலந்துருக்கேன்னா, வெறும் மிளகாத்தூள், கொஞ்சமாக மல்லித்தூள், ஜீரகத்தூள், கொஞ்சமாக கரம் மசாலா, தேவையான உப்பு கொஞ்சம் கூடுதலாக சேர்த்துக்கணும். அப்புறம் என்ன பண்ணியிருக்கேன்னா, கொஞ்சம் வந்து நல்லா புளிப்பு தன்மையாக இருக்கிறதுக்காக எலுமிச்சைப்பழ சாறு கலந்துருக்கேங்க. ஒரு பழம் வந்து நான் சாறு எடுத்து நான் இந்த மசாலாவுக்கு ரெடி பண்ணியிருக்கேன். இவ்வளவு தாங்க. கொஞ்சம் அரிசி மாவு போடலாம், ஆனால் அரிசி மாவு போட்டால் அந்த எண்ணெயிலே என்ன பண்ணுதுன்னா ரொம்ப கருகிடுது. அதனால் நான் இன்றைக்கி வந்து அரிசி மாவு போடலை. இவ்வளவு தான். இந்த மசாலா ரெடி பண்ணியாச்சு. மீனை நல்லா ஊற போட்டாச்சு. கருவேப்பிலை எண்ணெயில் போட்டு அந்த மசாலா தடவின வஞ்சர மீனை தூக்கி அந்த கொதிக்க இருக்குது பாருங்கள், எண்ணெய் அப்படியே சூடாக, அது கூட அப்படியே அந்த வஞ்சரத்துண்டை போட்டு தோசைக்கல்லில் 1 மணி நேரம் ஆகுதுங்க. 2 மணி நேரம் ஆகிடுச்சு இந்த ஒரு 10 துண்டை வறுக்கிறதுக்கு. ஏன்னா ரொம்ப வேகமாக வச்சாலும் சீக்கிரமாக கருப்பாயிடும். கொஞ்சம் பொறுமையாக அந்த அடுப்பை வச்சு தான் நம்ம வந்து மீனை பொரித்து எடுக்கணும். அப்போ தான் வந்து மீன் வந்து உதிராத கிடைக்கும். ஏன்னா இந்த மீன் பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து பெரிய மீனாக இருக்கிறதுனால நம்ம என்ன தான் வந்து எண்ணெயில் பொரித்து எடுத்தாலும் கொஞ்சம் உதிர்ந்துடும். அதனால் நான் வந்து ரொம்ப பார்த்து 1 மணி நேரம் 2 மணி நேரம் ஆனாலும் 2 தோசைக்கல் வச்சு நான் இந்த வஞ்சர மீனை பொரித்து எடுத்து பசங்களுக்கு கொடுத்தேங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. முக்கியமாக இந்த மசாலா தாங்க இந்த வஞ்சர மீனுக்கே ருசியை வந்து அப்படியே தூக்கலாக கொடுத்துச்சு. இப்போ வந்து கடைசியாக இருக்கிற மீன் எல்லாத்தையும் போட்டு எடுத்தாச்சு. மீன் பார்த்திங்கன்னா உதிராமல், அதாவது 1 2 மீன் வந்து உதிர்ந்துச்சு. ஆனால் கொஞ்சம் ஒரு 8 துண்டு 7 துண்டு இருக்கும், உதிராமல் அழகாக கிடச்சிதுங்க. எப்படி இருக்குது டேஸ்ட்டு பார்க்கலாமா? ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க. மசாலா அரைச்சி நீங்களும் இதே மாதிரி வஞ்சர மீன் கிடைச்சா ட்ரை பண்ணுங்கள். முருங்கைக்காய், மாங்காய், பாசிப்பருப்பு சாம்பார் வச்சு இந்த வஞ்சர மீனோட பசங்களுக்கு கொடுத்துருக்கேன். ரொம்ப அருமையாக இருந்துச்சு. எப்போவுமே சொல்கிறது தாங்க, சாம்பார், ரசம் இது 2க்குமே பொரிச்ச மீன் சுட சுட சோறை போட்டு இந்த சாம்பாரை ஊற்றி சாப்பிட்டா